சீயோன் குமாரர்கள், சீயோன் குமாரத்திகள், இந்த காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது பாய் வாங்கின பிள்ளைகள் அத்தனை பேரும் சீயோன் குமாரத்திகள். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை ஒவ்வொரு வாரமும் மதிக்கிறவர்கள் சீயோன் குமாரர்கள், சீயோன் குமாரத்திகள். தன்னுடைய இதயத்தை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிற, கர்த்தருக்காக வாழ்கிற யாவரும் சீயோன் குமாரர்கள், சீயோன் குமாரத்திகள். இந்த பெயர் நடுக்கத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் விசேஷமான காரியங்களை உனக்கு தேவன் செய்வான். பயம் இல்லாத வாழலாம். நாம் அவருடைய கற்பனைகளின் படி வாழ்ந்துட்ட பயம் இல்லாத வாழலாம். கணவன் மனைவி அப்பா அம்மா சீயோன் குமாரர்கள், குமாரத்திகளாக இருக்கணும். திடீர்னு இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா டீனேஜுக்குள்ள 12 வயசு பிள்ளைங்க உங்க கூட வந்துடுவாங்க. 12 வயது பிள்ளைகள், டீனேஜ்னா அவங்க கொஞ்சம் உலகத்தின் ஞானத்தை புரிந்து கொண்டிருப்பார்கள். தாய் தகப்பனுடைய அண்டரில் இருக்கிறவர்கள் உங்களோடு பரலோக ராஜ்யம் வருவார்கள். டீனேஜ் பிள்ளைங்க தான் நீங்கள் அவர்களுக்கு போதிக்கணும், ஜெபம் பண்ணு போதிக்கணும், வேதம் ஆசி அவங்களுக்கு இடம் நேரத்தை கொடுக்கணும். அவர்களை கர்த்தருக்குள் வளர்த்தால் நாம் பறந்து போகிறது போல தேவனுடைய ராஜ்யமாகிய சீயோனுக்கு போகும்பொழுது அவர்களும் நம்மோடு கூட வருவார்கள். ஒரு பயம் நமக்கு வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு பயம், ஒரு திகில் எப்பொழுதும் மனதில் இருக்கணும். அது உனக்கு சபைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எப்பொழுதும் தேவ சிந்தையாக இருப்பாங்க பாருங்க. அவர்கள் தேவ சீயோன் குமாரர்கள், சீயோன் குமாரத்திகள். ஆகையினால் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இன்னும் ஆண்டவர் வருகை ரொம்ப காலம் அல்ல. எந்த நேரத்திலும் உலகம் ஒரு நிமிஷத்தில் மாறலாம். ஹல்லேலூயா. ஆகையினால் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலிருந்து அவருக்கு நாம் பிரியமான வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்கும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 6 நாள் நம்ம உழைக்கிறோம், ஓகே. ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அது ஞாயிற்றுக்கிழமை. ஹல்லேலூயா. அந்த நாளை நம் பயபக்தியோடு அந்த 2 அவரை கர்த்தருக்கு ஒப்பிட வேண்டும், கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ரொம்ப தூரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதெல்லாம் நமக்கு கணக்கில் வைக்கக்கூடாது. ரொம்ப தூரமாக இருக்கிறது சபை வைக்கக்கூடாது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நான் போய் கர்த்தரை ஆராதிப்பேன். இந்த உணர்வு நமக்கு வரும்போது, இந்த உணர்வு நம்முடைய வாழ்நாளெல்லாம் அப்படி நாம் செயல்படுத்தும் போது நாம் சீயோன் குமாரராக, குமாரத்திகளாக கர்த்தருடைய புஸ்தகத்தில் நாம் எழுதப்படுவோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கடை வச்சுட்ருக்குறீங்க, சண்டே என்ன போட்டுங்க. ஹல்லேலூயா. பிறகு பாருங்க, ஆண்டவர் 6 நாளுக்குரிய விசேஷங்களை தேவன் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. கர்த்தருக்காக வேலைக்கு போகிறீங்க, ஹல்லேலூயா. அவன் அன்னைக்கு போகலன்னாக்கா அவன் நமக்கு என்ன பண்ண மாட்டான், வேலை கொடுக்க மாட்டான், பிறகு குடும்பத்தை நடத்த முடியாது. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக அதிகாலையில் ஒரு ஆராதனை வைக்க நான் விருப்பத்தோடு இருக்கிறேன். உங்களுக்காக என் தூக்கத்தை தூக்கி எறிந்து உங்களுக்கு நான் அந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆராதனையாய் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நெல்லுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வான். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சரி. சாங்கியம் போல மாதத்துக்கு ஒரு முறை அவருடைய திருவிருந்துக்கு மட்டும் வந்து போகிறது, அது நமக்கு ஆண்டவர் நம்மை பார்த்துட்டு ரொம்ப மனசுக்குள்ள வேதனைப்படுவார். அப்படி இல்லாமல்
நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு சீயோன் குமாரத்தியாக, சீயோன் குமாரராக, ஆண்டவரை முழுமனதோடு நேசிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது தேவன் விசேஷமாக, தேவன் மகிமைப்பட, உன்னிலே தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவரை போல ஒரு பாசமான தேவன் யாரும் இல்லை. ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம் நான் வாசிக்கிறேன். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிருந்தாய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த வார்த்தை எவ்வளோ அழகா ஆண்டவர் எழுதியிருக்கிறார். எல்லாம் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். கேட்ட உடனே மறு உத்தரவு. கேட்ட உடனே மறு உத்தரவு யாருக்கு? சீயோன் குமாரருக்கு, சீயோன் குமாரத்திகளுக்கு. அப்ப அந்த சீயோன் குமாரர்கள் யார்? தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள். தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்கள் சீயோனை சேர்ந்தவர்கள். தேவனுக்கு பயந்து வாழ்கிற அனைவரும் சீயோனை சேர்ந்தவர்கள். அவர்கள் கேட்ட உடனே ஆண்டவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். சிலருக்கு கேட்ட ஆண்டவர் ஜெபிப்பாங்க, கிடைக்காது. நாள் கடந்து போயிட்டு இருக்க, வருடங்கள் கடந்து போயிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் இருதயம் இன்னும் தேவனை முழுமையாய் தேடவில்லை. இந்த இதயத்தில் அவர் முழுமையாய் தேட வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது மெய்யாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சமாவது பயம் வரணும்ப்பா. நமக்கு 2 வாரம் வரும், காணாத போயிடும். ஆனால் முதல் வாரத்தில் எல்லாம் வரும். அல்லேலூயா. நிரப்புங்கள், அவருடைய பாதத்தை நிரப்புங்கள். அவருடைய வாசஸ்தலத்திற்குள், அவருடைய பலிப்பீடத்துக்கு முன்பாக நாம் குடும்பமாக வந்து நிற்போம். தேவன் அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒருவர் வாசிக்கலாமா? உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி வாசிங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய், கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஆமா, அழவே விட மாட்டாருங்க. கவனிங்களேன், உங்களை அழவிட மாட்டார். உருக்கமாய் உன் மேல் இறங்கி உனக்கு மறு உத்தரவு தருகிற தேவன் அவர். சீயோனை அழவிட மாட்டார். அழுத அவருக்கு அவரால் பொறுக்க முடியாது. அழுதால் அவரால் பொறுக்க முடியாது. எசேக்கியா ராஜா அவர் மரித்து போவார் என்று கேள்விப்பட்ட உடனே சுவர்புறமாய் திரும்பி அவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன குறை கண்டீங்க? நான் உனக்கு உத்தமமா நடக்கவில்லையா? அதான் சீயோன். நான் உனக்கு உத்தமமா நடக்கவில்லையா? என் இடத்துல என்ன குறை கண்டீங்கன்னு கேட்கிறாருங்க. அந்த சீயோன் குமாரர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பா நீ போப்பா, ஏசையா போய் என் பிள்ளைகிட்ட சொல்லு, என் சீயோன் குமாரர்கிட்ட சொல்லு. அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 வருடம் உனக்கு நான் கூட்டி கொடுத்தேன். அல்லேலூயா. இதை செய்வாருங்க ஆண்டவர். உனக்கு இதை செய்வாருங்க. இந்த சீயோன் குமாரர் அழுதுட்டானா என் தேவனால் பொறுக்க முடியாது. சீயோன் குமாரத்தை அழுதால் என் தேவனால் பொறுக்க முடியாது. உடனே இந்த வேத வசனத்தின்படி உடனே மறு உத்தரவு கொடுக்கிற கர்த்தர் அவர். உடனே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பான். இந்த நாளை மட்டும் மாமா, மச்சான், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி அவங்களுக்கெல்லாம் இந்த நாளை கொடுத்துடாத. அவங்க கூப்பிடுவாங்க, அவங்க சத்தியம் அறியாதவர்கள். அன்றைக்கு தான் உனக்கு லீவு கிடைக்கும் 3 நாள். அதில் ஞாயிற்றுக்கிழமை இருந்ததுன்னா யோசித்து செயல்படு.
நீ சீயோன் குமாரத்தி, சீயோன் குமாரர். ஒரு வாரம் தானே பார்த்து கொள்ளலாம். உன் நிமித்தம் தேவன் துக்கப்படுவார். வெள்ளி சனி ஞாயிறு வருதுன்னா வெள்ளி சனி அங்க இரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து அவருடைய ஆலயத்தில் வந்து நின்றுப்பார். நீ கூப்பிடுகிறதுக்கு மறு உத்தரவு உடனே கிடைக்கும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவருடைய நாள். சபை கூடுதலை விட்டுவிடாதீர்கள் என்று தேவதாசர்கள் வேதத்தில் சொல்லி இருக்கிறார்கள். பவுல் சொல்லி இருக்கிறார். ஆகையினால் நம் ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இவர்கள் கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு கொடுக்க. நீ அழுது கொண்டு இருக்க வேணும்னு அவசியம் இல்லை. வாடிகை பார்த்த உடனே ஆண்டவருக்கு தாங்காது. ஏன்னா நம் சரி ஒழுங்கும் கிரியமா அவரை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய உழைப்பை தசம பாகமாக பலியாக கொண்டு வந்து அவருக்கு செலுத்துக்கிறோம். இதெல்லாம் பாரு, உன்னுடைய உண்மையை பார்க்கிறார் ஆண்டவர். உன்னுடைய உண்மையை தேவன் பார்க்கிறார். அன்றைக்கு ஒரு நாள் நீ வரலன்னா வேதனைப்படுவார். நீ இருக்கணும், நீ அவசியமா இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீர் அவசியம். உனக்கு தேவன் முதலிடம் கொடுத்திருக்கிறார். நீ உள்ள சீயோன் குமாரத்திகள் குமாரெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, சபைக்காக ஜெபிப்பாங்க, உட்கார்ந்துட்டே ஜெபம் பண்ணுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆகினால் நம் ஆண்டவருக்கு மிக பிரியமா இருந்துட்டா தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, உடனே அவர் மறு உத்தரவு கொடுக்கிறாரு. கீழே 20வது வசனம், ஆண்டவர் உங்களுக்காக துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். ஒரு அல்லே சொல்லாமா? இது யாருக்கு? அதாவது அது என்ன சொல்றார் ஆண்டவர்? உங்களுக்கு துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர். துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் அல்ல கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி சும்மா இருக்க மாட்டார்கள். ஒரு அல்லே சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். இது இந்த 2 காரியங்கள், துன்பத்தின் அப்பம், அதுக்கப்புறம் உபத்திரவத்தின் தண்ணீர். இது எப்படி டிஃப்ரெண்டா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அப்பம் சாப்பிடுறதுல கூட துன்பமா, தண்ணீர் குடிக்கிறதுல உபத்திரவமா. துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இது சீயோன் குமாரத்திகளுக்கு அல்ல, இது சீயோன் குமாரத்திகளுக்கு அல்ல, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு அல்ல. அல்லேலூயா. அடுத்த குரூப், 2வது குரூப்புக்கு ஆண்டவர் சொல்றார். அதுல பங்கு இல்லாதவர்களுக்கு, தேவனோடு உறவில்லாதவர்களுக்கு. உலகத்தோடு உறவு இருக்கும், தேவனோடு உறவு இருக்கும் சில ஜனங்களுக்கு. இது செகண்ட் குரூப். இது செகண்ட் குரூப். இவர்களுக்கு சில நேரங்களில் துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் குடிக்கிறார்கள். ஆனாலும் போதகர் சும்மா இல்லை, எழும்பி ஏன் இப்படி இருக்கிறீங்க ஆண்டவர் கேட்க சொல்றாரு. ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இப்படி போயிட்டு இருக்கிற? நீ தேவனை தேடினால் எவ்வளவு அழகா இருக்கும். நீ வேதம் வாசித்தால், ஜபித்தால், உன்னுடைய ஃபேமிலி, உன்னுடைய குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னுட்டு போதகர்களை ஆண்டவர் வழிநடத்தி அவர்களை சந்திக்க வைக்கிறார். இது செகண்ட் குரூப்புக்கு. முதல் குரூப்புக்கு நான் உடனே மறு உத்தரவு தருவேன், முதல் குரூப். 2வது குரூப்புக்கு சொல்ற, நீ துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் குடித்தாலும் என்னுடைய ஊழியர்களை நான் உன்னிடத்தில் அனுப்புவேன். அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நீ மனம் திரும்புற வரையிலும் உன்னை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். மனம் திரும்பும் வரையிலும் உன்னை கண்காணித்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் கூட துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் குடிக்கிறதுக்கு அவருக்கு மனம் வேதனையா இருக்குதுங்க. அல்லேலூயா. அவருக்கு மன வேதனையா இருக்கிறது. அதுல என் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் குரூப்ல வரணும்னு விரும்புறாரு ஆண்டவர். அப்படி நாம் ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தேவன் பொய் சொல்லிட்டு நீங்க எங்கேயும் போவாதீங்க. ஊழியக்காரங்கிட்ட பொய் சொல்லவே சொல்லாதீங்க. நீ எங்க போற, எங்க வர, உன் வாயில என்ன இருக்குது, உன் சிந்தையில என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்வார் ஊழியக்காரனுக்கு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன்.
ஆமென். அது செகண்ட் குரூப்புக்கு சொல்றேன். அவர் எங்க போகிறார்கள், எங்க அவங்களுடைய உள்ள எதை விரும்புகிறது என்பதை கூட ஆவியானவர் சொல்வார். நீ சொல்றதை நான் கேட்டுக்கிறேன், ஓகே ஓகே ஓகே, சரி சரி சரி. ஆனால் ஆண்டவர் கிட்ட போயிட்டு இது செகண்ட் குரூப்பில் இருக்கிறாங்கப்பா, அவங்கள ஃபர்ஸ்ட் குரூப்புக்காக கொண்டு வரேன், அவங்களுக்கு நல்ல கேரக்டர் கொடுங்க ஆண்டவரே, நற்குணங்களை கொடுங்கப்பா, நான் ஜெபிப்பேன். அவருக்கு நற்குணங்களை கொடுங்க. நினைக்கலாம் ஹல்லேலூயா போதகர் புரட்டி போடலாம் நினைக்கலாம், முடியாது. ஹல்லேலூயா உங்களை ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு அழைக்கிறவர் தேவன். அவர் இன்றைக்கு செகண்ட் குரூப்பை பார்த்து சொல்கிறார், ஹல்லேலூயா நீ பொய் சொல்லுகிறாய், நீ கர்த்தரை விட்டு விலகுகிறாய், நீ தேவனை நோக்கி எப்பொழுது ஒரு முறை பார்க்கிறாய், நீ தேவ சத்தியத்தின்படி வாழவில்லை, அல்லேலூயா அதை புறக்கணிக்கிறாய். அப்படின்னா நாம் ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது என்னுடைய ஜெபம் என்னென்றால், நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் குரூப்லேயே இருந்துடணும், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி போயிடணும். செகண்ட் ஒரு அட்டம்ப்ட் இருக்குதுங்க, அது வேண்டாம். அதில் ஃபர்ஸ்ட் குரூப், அதாவது தேவன் வரும்போது நம்மை பூ போல அள்ளி கசங்காம கொண்டு போயிட விரும்புகிறார் ரகசிய வருகையில். அதுக்கு பிறகு கைவிடப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு ரட்சிப்பு இருக்குதுங்க. அதாவது இந்த முத்திரையை 666 3 நான் குத்தி கொள்ள மாட்டேன், என் நெற்றிலே என் கையிலே எனக்கு வேண்டாம், இயேசுதான் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவன் துப்பாக்கியில் சுடுவான் அல்லது துப்பாக்கி திருப்பி மண்டையில் அடைப்பான். அப்போ உயிர் போகும். ரத்த சாட்சியோடு பிறகு அங்க வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் தேவன் இன்றைக்கே நீர் சீயோன் குமாரராக சீயோன் குமாரத்தையாக தன்னை அர்ப்பணிக்கும் போது தேவன் பூ போல தன்னுடைய ரகசிய வருகையில உன்னை கூட்டி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட்லயே போயிருந்தாங்க, அப்புறம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம், வேண்டாங்க அது. ஆகையினால் இன்றைக்கு இந்த வேத வாக்கியின் மூலமாய் ஆவியானவர் இந்த 30-19 தேவன் உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். 30-20 உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். ஏன் உபத்திரவத்தின் அப்பம், ஏன் அல்லேலூயா ஆமென். ஆண்டவருடைய பிரதான கரம், ஆண்டவர் நமக்கு நல்ல ஆகாரத்தை, நல்ல சுகத்தை, நல்ல பலனை கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு கொடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்றோடு கூட பேசிட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை சிரிக்க வைக்கணும்னு பார்க்குறேன், எனக்கு அந்த வரம் இல்லை, நான் என்ன பண்ணுறது? உங்களை சிரிக்க வைக்கிற வரம் எனக்கு இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே அப்படியே மூஞ்ச மொர்ச்சா மாதிரி முன்னு போயிட்டு இருக்கிற மெசேஜ் கொஞ்சம் என் ஜனங்கள் அப்படி நகைச்சுவையாக நடத்த எனக்கு கிருபை கொடுங்கப்பான்னா அவர் மௌனமாக இருக்கிறாரு. ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன், உரத்த சத்தமாக சொல்லுங்களேன். அதன்மா சொன்னுவாங்களே, இஞ்சி சாப்பிட்ட கோருங்க. அப்புறம் அது என்ன பழமொழி? ஏதோ நான் விதியோன்னு நினச்சி வந்து உட்காந்துட்ருக்கிறேன், இந்த ஆள் என்னென்னமோ பேசிகிட்ருக்கிறாரு. அல்லேலூயா. இதில் கருத்துக்கள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சியோனுக்கு போக வழி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமல் சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை விசேஷமாக நடத்த கர்த்தர் வேண்டாம். நமக்கு உபத்திரவத்தின், அது என்ன, துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் வேண்டாம்ப்பா, நான் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க அழைக்கிறேன், நீ சீயோனுக்கு வந்துடு, நீ நிற்கிற இடம் சரியில்லை. நீ நிற்கும் இடம் மதுமல்ல மனிதா, நீ போகும் இடம் மதுமல்ல மனிதா, காலையிலும் மாலையிலும் நீ செய்யும் செயல் அதுவல்ல மனிதா, காலையிலும் மாலையிலும் நீ செய்யும் செயல் அதுவல்ல மனிதா, நீ நிற்கும் இடம் அதுவல்ல மனிதா, நீ போகும் இடம் அதுவல்ல மனிதா,
காலையிலும் மாலையிலும் செய்யறோம் இல்ல, ஆண்டவர் விட்டு விலகி நம்ம செய்யறதெல்லாம் வேஸ்ட். உனக்காக கிறிஸ்து வந்தார், உனக்காக தன்னையே தந்தார், உனக்காக கிறிஸ்து வந்தார், உனக்காக தன்னையே தந்தார். ஆனேட பாவங்கள் போக்க மன்னன் கிறிஸ்தேசு உன்னை தேடி வந்தார். மானிட பாவங்கள் போக்க மன்னன் கிறிஸ்தேசு உன்னை தேடி வந்தார். நீ நிற்கும் இடம் அதுவல்ல, நம்ம தேவையில்லாத இடங்கள், ஆண்டவருக்கு தெரியலாத இடங்கள் சீயோன் குமாரர்கள் போக மாட்டார்கள். ஒருவேளை அங்க இருந்த கூட என்கிட்ட வந்து ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். நீ வரும்போது தேவன் உனக்கு உபத்திரவத்தின் அப்பம் அல்ல, தேவன் உனக்கு விசேஷமான கிருபைகளை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நீ செய்யும் செயல் அது வல்ல மனிதா. இது நான் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு பாட்டு வேணும்னு கேட்டேன். அந்த இடத்துலயே கொடுத்த பாடல் இது. அல்லேலூயா. அந்த இடத்துலயே கொடுத்துட்டு அங்கேயே அந்த ஒரு அடி பாடிட்டேன். சுவிசேஷ பாடல், சபைக்கு சுவிசேஷ பாடல் தேவையில்லைங்க. ஆர் டீப். அல்லேலூயா. ஆமாம், டீப்பாக ஆண்டவருக்குள்ள வாழணும். நாம் சீயோன் குமாரர்களாக இருந்தால் இந்த பாடல் தேவையில்லை. நம்ம 2வது குரூப்பில் இருக்கிறவர்களுக்கு தேவன் இந்த பாடல் கொடுக்குறான். செல்வங்களே, நம்ம எல்லாம் ஃபர்ஸ்டில் இருக்கணும். ஒரு வைராக்கியம் வரணுங்க. என் தேவனுடைய ஆலயத்தில் நான் முதல் ஆளா இருப்பேன், நான் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போவேன் அப்படின்னா அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் விசேஷமா இருப்பேன். நான் என்னுடைய சபையில் பாடுகிறத விட என்னுடைய குரல் முதல்ல வரணும். எல்லாவற்றிலும் தேவனுடைய காரியங்களிலே நான் முதல் ஆட்களா இருப்பேன். இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். முதலா நான் இருப்பேன். என் தேவனுடைய காரியங்களில் முதலா இருப்பேன். நான் முதலில் யாரை பார்க்கணும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிடுவேன். இந்த குணம்லாம் நமக்கு வர மாட்டேங்குது பாருங்க. உன்னை அழைத்தது அந்த அற்புதமான தெய்வத்தை சொல்லுகிறதுக்கு தான். அதை சாத்தான் நம்ம உள்ள போட்டு பூட்டிட்டான். அல்லேலூயா. அவரை குறித்து சொல்லுகிறதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டது போல உன்னால ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரணுமே, அதுதான் சார்ஜ். உன்னால் ரட்சிக்கப்பட்டு நீ போய் சுவிசேஷம் சொல்லி உன் பின்னே வந்த ஆத்துமாக்கள் சபையில இருக்க வேண்டும். இருந்ததுன்னா சந்தோஷப்படு, இல்லைன்னா ஆண்டவரை என்னையும் பயன்படுத்தணும், உண்மையா கேள், ஆண்டவர் செய்வார். 3வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஒரு அல்லலே சொல்லாமா? வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது, போகும்பொழுது, சாயும் பொழுது, அங்கே வலதுபுறம் எவ்வளவு அழகு. வலதுபுறம் சாயும் போது, இடதுபுறம் சாயும் போது. ஏன் சாயும் போதுன்னு ஆண்டவர் இங்க எழுதியிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை இல்லை. தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை அற்று போயிற்று. நான் ஜெபித்தால் தேவன் கேட்க மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. மீதியானியர் வந்துட்டான் யுத்தத்துக்கு, நான் என்ன செய்யறது? பெலிஸ்தர் வந்துட்டான், நான் என்ன செய்யறது? ஆகையினால் என் தேவன் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார். ஆகையினால் ஒரு அஞ்ஞான ஸ்திரியை பார், அவளிடத்தில் நாளைக்கு யுத்தத்தில் ஜெயிப்பேனா என்று பார்ப்போம் என்று சவுல் தன்னுடைய ஆயுதாரிகளை கூப்பிட்டு, ஒரு அஞ்ஞானம் பார்க்கிறவளிடத்தில் அவன் போய் நின்று சாமுவேலை கூப்பிடு. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில
இந்த செகண்ட் குரூப் வாழ்க்கையெல்லாம் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் குரூப்பில் இன்றைக்கு தேவன் உன்னை வரும்படி, இன்றைக்கே டுடே சால்வேஷன், இன்றைக்கே ரட்சிப்புங்க, இன்றைக்கே ரட்சிப்பு. ஆண்டவர் இன்றைக்கே ரட்சிப்பை தருகிற தேவன் அவர். டுடே 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 சால்வேஷன். ஆண்டவர் உனக்கு இன்றைக்கே அழைக்க விரும்புகிறார். இன்றைக்கே நம் மனம் மாறினால் கூட அந்த மறுரூபத்தின் சாயலை நாம் பார்க்கலாம். என் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, காலம் கடைசி. அல்லேலூயா. என் ஜெபம் கேட்கப்படவில்லை, தேவன் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையினால் அன்றாடம் பார்க்கிற ஒருவரை தேடுங்கள். சவுல் ராஜா அறிக்கையிடுறார், ஆர்டர் கொடுக்கிறார். போனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? நாளைக்கு இதே நேரத்தில் நீ என் கூட செத்து வருவடா அப்படின்னு ஒரு வார்த்தை போகிறது. அவனுக்கு கிடைக்கிறது செகண்ட் குரூப். ஏன் ஆவியானவர் இதை சொல்றார்? உன்னை ஃபர்ஸ்ட் குரூப்பில் பார்க்க விரும்புகிறான். நீங்கள் எல்லாம் அன்பு பிள்ளைங்க தான்மா, சுத்தமாக வாழ்ந்துட்டுருக்குறீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் நஞ்சம் இந்த உலகத்தை விட்டு விலகி ஆண்டவரோடு இணைஞ்சிட்டா, அல்லேலூயா, யூ ஆர் ஃபர்ஸ்ட் குரூப். யூ ஃபர்ஸ்ட் குரூப். தேவன் உன்னை எவ்வளவாய் மெச்சிக்கொள்வான். உன்னை என் குமாரனே, என் குமாரத்தையே என்று அழைக்கிற கிருபையுள்ள வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்டுட்டு அது அடுத்த வாரம் அதுதான் நடக்குது, அதுக்கு அடுத்த வாரம் அதுதான் நடக்குது. ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் இப்பொழுது அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் ஆண்டவர் தமது பக்கமாய் திருப்பி கொண்டிருக்கிறார். நான் உணர்கிறேன். முழு குடும்பமும் முழு சபையும் நீங்கள் தேவனை தேடுகிறதுக்கு தேவன் உங்களுக்கு அருள் செய்வார். நீங்க அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருப்பீங்க. இந்த 3வது வசனத்தை வாசிக்கலாம். 21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அத ஊழியக்காரர் இருக்கிறாங்க இல்லையா, நீ விலகும்போது வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது ஒரு அல்லேலூயா சொல்லாமா? வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவே. வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவே. சொல்லுங்க. நீரே எந்தலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணை சுற்றி உண்டு என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன் நீரின் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணை சுற்றி உண்டு என்னை காக்கும் கண்மலை. உன்னை சுற்றி நிற்பாருங்க. கண்மலை போல உன்னை சுற்றி நிற்ப. இப்ப குறைக்காது தம்பி. கண்மலை போல உன்னை சுற்றி நிற்பார். ஆபத்து வரும்போது என் தேவன் வந்து நின்றுவார். ஆபத்து வரும்போது கர்த்தர் உன்னை சுற்றிலும் காப்பார். சீயோன் குமாரனே, குமாரத்தை உன்னை கைவிட மாட்டார். உபத்திரவத்தின் அப்பம் அந்த துன்பத்தின் தண்ணீர் குடித்தாலும் ஊழியர்கள் வந்து சொல்லும்போது திரும்பி நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அவர் விட்டுடலைங்க. நமக்கு துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் தான் குடிக்கிறேன், ஆனால் என் ஊழியக்காரன் நான் அனுப்புவேன். அப்படி வார்த்தைக்கு செவி கொடு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரத்தில் ஆண்டவர் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. ஆமாம். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது கர்த்தர் கூட பேசுவார். அப்பொழுது ஆண்டவர் நம்ம உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துடணும். தேவன் பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராயிருப்பார். அல்லேலூயா. நீங்கள் வலதுபுறம் சாயாமலும் சாய்ந்தபதி இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவா அதிலே நடவுங்கள். இதுவா அதுவான்னு வாய்க்க வேணாம், பேஸ் குறைச்சிக்கப்பா. அவர் உங்களுக்கு முன்னே போக கோணலானவைகளை செவையாக அவர் வல்லவர். இது சற்று வித்தியாசமாக இருந்தாலும் இந்த வார்த்தை
ஆனால் ஆண்டவர் அதில் ஒரு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார் பாருங்க. துன்பத்தின் அப்பந்தான் உபத்திரவத்தின் தண்ணீர் தான், ஆனால் ஊழியக்காரன் உனக்கு வச்சிருக்கிறேன், நீ திரும்பிடு. ஒரு பிளஸ்ஸிங். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது வாய்க்குமா இது வாய்க்குமா நடக்குமா நீ நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. உங்களுக்கு பின்னே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்கள் திரும்பி என்கிட்ட வந்துடுங்க, நான் உங்களை சீயோன் குமாரத்தியாக மாற்றுவேன். இதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஒரு அல்லே சொல்லாம. ஸோ வந்துட்டோம், இப்போ எல்லாமே வந்துட்டோம், எல்லாம் சீயோன் குமாரத்தியாக மாறிட்டோம். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியாக மாறிட்டோம். இப்போ என்ன, அதனால என்ன ஆசீர்வாதம்? கீழே ஒரு 3 வசனத்தை வாசிக்கலாம். அதில் எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சொரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீப்போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நல்ல ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்களை தேவன் அங்கே கொடுக்கிறார். ஆனால் அங்கே ஒரு காரியம் வச்சிருக்கிறார், அது இச்சை என்கிற ஒரு காரியங்கள். என்ன, விக்கிரகம் அப்படின்னு வந்துட்டாலே அதில் எல்லாமே இருக்குதுங்க. விக்கிரகம் வந்துட்டாலே எல்லாமே இருக்குது. ஏன்னா அந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் அது சாமின்னு கும்பிட்றாங்க, கடவுள்னு கும்பிட்றாங்க. அவங்களுக்கு பெண் ஜாதிகள் ஆண் ஜாதிகள் இருக்கும். அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, குழந்தைங்களாம் பெற்றிருப்பாங்க. நம்ம கடவுள்னா அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அது இச்சையான காரியங்களை அங்கே தேவன் சொல்லியிருக்கார். இதை விலக்கிட்டால் நம்ம சீயன் குமார்த்திகளாக மாறுகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு விசேஷங்களை தருவார். உன் சுரூபங்களை முடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடம்பரத்தையும் நீ தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எறிந்துவிட்டு அதை சீப்போ என்பாயாக. ஒரு அல்லே சொல்லாமா? நல்லா கவனிங்களேன். ஏன்னா தூங்குனாங்கன்னா அப்படியே பிடிச்சி ஒரு கில்லுங்க பக்கத்தில். அவங்க திரும்பி வலிக்குதுன்னு அடிச்சுட்டா கூட பரவாயில்ல, சந்தோஷம் வாங்கி சிரிச்சிக்கின்னு உட்காந்துரு. ஒரு அல்லலையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். இந்த காரியங்களை சீப்போ அப்படின்னு சொல்லணுமா? என்கிட்ட விக்கிரகம் இல்லை, அல்லையா சிலை இல்லை தான் நம்மக்கிட்ட. ஆனால் உள்ள ஒரு சிலைகள் இருக்கும் பாருங்க. நீங்கள் எதெல்லாம் இயேசுவை தவிர அதிகமாக ஆசை வைக்கிறீங்களோ அதெல்லாம் விக்கிரகம் தான். அல்லேலூயா. இயேசுவை தவிர நம்ம எதெல்லாம் அதிகமாக ஆசை வைக்கிறோமோ எல்லாமே விக்கிரகம். அது பொன் தகட்டாக பதிஞ்சிடும் அப்படியே. அதை எடுத்து போடவே முடியாது. ஆனால் தேவனுடைய பலனோடு அதை என்ன பண்ணணுமா, அந்த ஆசை இச்சைகளை நான் சீ என்று நீங்கள் போன்னு சத்தமாக சொல்லுங்கள். சீ, இந்த சத்தெல்லாம் நல்ல சத்தமாக இருக்கணும். சீ, இந்த பக்கத்தில் சவுண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ முழுமையாக சொல்லாமல் சீ போன்னு மனசில் வச்சுங்க. ஏதாவது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது இருக்கும், அதை நீங்கள் சொல்லிவிடுங்க, போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், போயிடும். நீங்கள் செல்ஃபோன் பார்க்கும்போது இதில் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆத்மா சொல்லணும், அதான் சூப்பர். அதை நீ பார்க்கும்போது இதில் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆத்மா சொல்லணும். அப்போ நீ சரியாக வாழ்ந்துட்டுருக்கிறன்னு அர்த்தம். ஸோ செல்ஃபோன் போன உடனே பார்க்கணும். காலையிலேருந்து செல்ஃபோன் பார்க்கல, இப்போ பார்க்கணும். நான் கூட பார்ப்பேன், ஒன்லி வசனங்கள், யுத்தங்கள், யுத்த செய்தி. அல்லேலூயா. எப்பவுமே இஸ்ரேல் தான் என்கிட்ட ஓடிக்கினே இருக்கும். இவன் யார் அடித்தான், இவன் யார் அடிக்கிறான், உலகம் எப்படி வருது, அண்டி கிறிஸ்து எப்படி வரான், எல்லாமே அதில் வெளிப்படும். ஒரு அல்லலையே சொல்லாமா? இது மட்டும்தான். ஆனால் உன் ஆத்மா இதில் எனக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்ல வேண்டும். அது சொல்லலைன்னா இப்போ சொல்லுங்களேன், சீப்பன் அதை எதெல்லாம் உங்களுக்கு பிரியம் இல்லையா அதை நினச்சி சொல்லுங்கள். ரெடி, 1 2 3. எதை சொன்னீங்க சொல்லுவேன் நான். ஆண்டவர்கிட்ட சொல். என்கிட்ட சொன்னால் இவன் மனுஷன் 2 பேர்கிட்ட சொல்லுவான். இப்போ மறுபடியும் நினச்சிக்கலாம், தேவனுக்கு பிரியம் இல்லாதது சத்தமாக சீப்போன்னு ஒன்று இந்த பங்களாவே சரி இந்த இடமே அதிரணும்.
அப்படி சொல்லமா? ரெடி, 1 2 3 4. வெரி குட். எல்லா தரித்திரமும், எல்லா கிரியும், எல்லா வியாதி உன்னை விட்டு ஓடி போச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவன் எல்லாம் ஓடி போச்சு. இப்போ உங்க முகமே சீயன் குமாரத்திகள், சீவன் குமாரர்கள் போல இருக்குது. எல்லாமே ஓடிச்சு. ஒரு அல்லே சொல்லமா? சத்தமா சொல்லுங்களேன். சரி, யாரெல்லாம் உண்மையா சீப்புன்னு சொன்னீங்கன்னா இந்த வார்த்தை, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படியே நிறைவேறும். இல்லைன்னா நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. 23. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு, சீப்புன்னு சொல்லிட்டல, இப்பொழுது நீ கையிடும் வேலைகள் அத்தனையும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். உன் விதைக்கு அவர் மழையை தருகிறார், நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும், அது எப்படி இருக்குமா? கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். ஆமா, அக்காலத்திலே நாடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த தேவன் நல்ல கவனிங்க. இவர் நீங்க நம்ம மட்டும் சாப்பிட்டு திருப்தி அடைன்னு அங்க எழுதலைங்க. அதுக்கு கீழ் வசனத்துல நம்ம வளர்க்கிற ஆடு மாடுகள் கூட நல்லதை சாப்பிடுமா. நம்ம வளர்க்கிற ஆடு மாடுகள் கூட நல்லது சாப்பிடுமா. வாசிங்களேன், அது எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காங்க. உழுகிற எருதுகளும், ஆமா, நிலத்தை உழுகிற எருதுகளும், கழுதை மரிகளும், முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னுமா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நீங்க சாப்பிட்டு 10 பேருக்கு கொடுப்பீங்க, உங்க ருசியுள்ள கப்பியை மற்றவர்கள் சாப்பிடுவாங்க. நீ உடுத்தி 10 பேருக்கு கொடுப்பீங்க. அப்படி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். சிப்பன்னு சொல்லிட்டல்ல, நீ உண்மையா சொல்லியிருந்தா உன்னுடைய வார்த்தையை தேவன் அந்த ஆடியோவை எடுத்து நீ போகும்போது அங்கே காட்டுவார். நீ அன்னைக்கு சொன்னல, இந்த பார் உன் குரல். ஒரு அல்லையே சொல்லம்மா. அப்படி வலதுபுறமோ இடதுபுறமோ சாஞ்சிட்டாலும் நீ சபையில் இப்படி சொன்னிய பார், ஏன் மீறி போன, அதையும் தேவன் காட்டுவார். அவர் எப்பக்கமும் கருக்குள்ளப்பட்டையும். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு விசேஷமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? அந்த காலத்தில் இந்த ஜனங்க ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. அப்படி பாருங்க, 31:1-2 வாசிங்களேன். அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. நம்ம அப்படி சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், எவ்வளோ பயங்கரமா பண்ணாங்க பார்த்தீங்க. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமலும், கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமா, ஒரு அல்லே சொல்லாமா? ஆமா, இன்ஸ்பெக்டர், எம்எல்ஏ, கவுன்சிலர், அல்லேலூயா, போலீஸ், நம்ம மாமா பெரிய லெவலில் இருக்கிறாரு, மச்சான் பெரிய லெவலில் இருக்கிறாரு, அல்லேலூயா, அவர் பார்த்துக்குவார். மாமாவை நம்பி வாழ்கிறவர்கள், மச்சானை நம்பி வாழ்கிறவர்கள், அத்தையை நம்பி வாழ்கிறவர்கள், அல்லேலூயா, இவங்கள தான் சொல்லி இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அவங்க யாரை நோக்கி பார்க்குறதில்ல, மாமா மச்சான் மாமி மாமான்னு யாரை நேசிக்கிறாங்களோ, அதிகமாக அவங்க மேலே அன்பு கொள்கிறாங்களோ, தேவனை விட்டுட்டு அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தம் பலம் தன் கிருபை, எகிப்து என்றால் உலகம், இது எனக்கு வாழ வைக்கும், என்ன அதுக்கு ஆசீர்வதிக்கும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறது இல்லையா? சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரை அது இது எல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு அல்லே சொல்லாமா? நம்முடைய நம்பிக்கை சியோனில் வாசம் செய்கிற தேவாதி தேவன். ஒரு அல்லே சொல்லாமா? சரி, கீழே என்ன சொல்லியிருக்க 2வது வசனத்துல? அவரும் ஞானமுள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வர பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்பி சரி, அதுக்கு மேல பண்ண ரொம்ப டைம் ஆகும். எழும்புவார். கர்த்தர் நமக்கு விரோதமா எழும்பிட்டார்னா ஒண்ணுமே பண்ண முடியாது.
அந்த நாளிலும் மட்டுமல்ல, இந்த நாளிலும் தேவன் அதை செய்கிறார். கர்த்தர் நமக்கு விரோதமாக இப்போ என்ன செய்கிறார்னா, கர்த்தருக்கு நம்ம விரோதமாக செய்கிறோன்னா அவர் நமக்கு விரோதமாக எழும்புறாரு. ஆனால் அவனை தொடுறதில்லை, கொள்றதில்லை. அல்லேலூயா. இவனுடைய ஆயுஷ் நாட்கள் 120 வருஷம் தானே, இவன் கூட போராட மாட்டேன், கடைசியில் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஆசையாக உள்ளே போவோம் பரலோக ராஜ்யத்தில் மறிச்ச பிறகு. ஸ்டாப்பா, நீ யாருப்பா, ஃபஸ்ட்டு குரூப்பா செகண்ட் குரூப்பான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. அங்கே நம்முடைய அடிச்சுவடிகளை பார்த்த உடனே செகண்ட் குரூப்புப்பா, உனக்கு இந்த இடத்துல இடம் இல்லை, அதர் பிளேஸ், உனக்கு வேற இடம். துக்கத்தை சந்திக்கும் கூட காலம் வருகிறது. நாம் மிக ஜாக்கிரதையாய் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். அவருடைய கிருபை உங்கள் மேலே என்றும் இருக்கும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நலமான காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களாம் யார், அவங்க என்ன கேரக்டரில் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இந்த பக்கம் 30 அது கீழே 9வது வசனம். சிலர் மொனவிட்டே இருக்கிறீங்களா? எப்படி? இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரராய் இருக்கிறார்கள். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. மேல தேவன் விசேஷமான ஆசை. 2 வசனமே போதுங்க நமக்கு. நம்முடைய வயல்வெளியில நல்லா விளைச்சிட்டு பிறகு நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆடு மாடுகள் ருசியில கப்பியை சாப்பிடுமா. அப்படி பிளஸ் பண்ணுகிற தேவன் நம் தேவன். ஆனால் சில குடும்பம் எகிப்தை நம்பி போகுது. சிலர் எகிப்தை நம்பி போகிறாங்க. 2வது, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். பாவங்க அவங்களாம். அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க, செல்வங்களே, நம்ம இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. சிஸ்டர் என்ன கவனிக்கணும், வீட்டில் தான் வேதம் வாசிக்கணும். அதுக்கு முன்னே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே சபையில் வேதம் வாசிக்கணும் கூப்பிட்டா, பழைய ஆட்கள்லாம் என்ன சொல்லுங்கள், நான் என்ன செய்வேன், ஒரு அல்லே சொல்லாமல் வேதத்து பைபிளில் சபையில் வேதம் வாசிக்கவே கூடாது. நான் வாசிக்க சொன்னால் வாசிக்கணும், பிறகு நான் பேச ஆரம்பிச்சிட்டுன்னா நீங்கள் என்னை பார்க்கணும். அவள் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது உங்களுக்கு சரியாய் புரியும், இல்லைன்னா புரியாது. ஒரு அல்லே சொல்லாமா? சரி. நிலத்தின் ஒழுகிற 25வது வசனத்தை வாசி. கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே, நல்ல ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும், உயரமான சகல மலை மேலும், உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கடைசி சங்காரம் காலங்களில் கூட ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் தேவனை எல்லாமே வரலாம். ஃபஸ்ட் குரூப் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கணும் தான் இந்த ஆலயம், இந்த ஆராதனை. நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபை உண்டு. நம்ம வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நம்ம காத்துக்கணும், அவ்வளோதான். அப்போது அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். அங்கே கூட தேவன், அவர்களுக்கு வித்தியாசம், நமக்கு வித்தியாசம். ஆண்டவர் எகிப்து தேசத்தில் 10 வாதைகளை செஞ்சார். அவன் தேசத்தில் எகிப்தை சுற்றிலும் தவளை போது இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுக்குள்ளே தவளை வரல. அங்கே பேன் அவங்கள கடித்து குதிருது, இங்கே பேன் வரல. அங்கே வெட்டுக்கிளி எல்லாத்தையும் நாசம் பண்ணுது, இஸ்ரேல் ஜனத்துக்குள்ளே வரல. ஒரு அல்லலே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அவங்க வாழ்கிறது பாண்டிச்சேரின்னு வச்சுக்கோங்க. இங்கே இஸ்ரேல் ஜனங்க இருக்காங்க. பாண்டிச்சேரியில் பயங்கர மாதை, அங்கே எல்லாம் தலைச்சம்புள்ளெல்லாம் சாவுது. ஆனால் இங்கே ஒருத்தர் கூட சாகலை. கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்குகிற தேவன். அதுதான் சங்காரமாகிற நாளிலே சங்காரமாகிறவர்கள் சங்காரமாவாங்க. ஆனால் அந்த நாளிலும் நான் வாய்க்கால்களையும் அல்லேலூயா ஆசீர்வாதங்களையும்
நான் என் ஜனங்களுக்கு கட்டளையிடுவேன். தேவன் உங்களை கைவிட மாட்டாமா. நம்ம எல்லாம் தேவ பக்திக்குரிய பிள்ளைங்க. சில நேரத்தில் நல்லா கவனிக்கணும். நம்மக்கிட்ட என்கிட்ட பக்தியே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி என்னுடைய மெசேஜில் வரும். உனக்கு நான் தேவனை தேடலையா, கர்த்தரை கனப்படுத்தலையா அப்படின்னு வரும். அதுதான் மெசேஜ். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். பிறகு ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். தேவன் உன்னை தூக்கி நிறுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவருடைய சத்தியத்தில் நீ ஸ்டபனா நிற்கிறதுக்கு தேவன் உனக்கு பலம் தருவார். அது இந்த நாளில புரியாது, அவருடைய வருகையில உனக்கு விசேஷமா புரியும். நீ அங்க போய் நின்னுட்டீன்னா அதை விட எல்லை இல்லாத சந்தோஷத்தை ஆண்டவன் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் அதை நிச்சயம் நமக்கு செய்வார். உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் விசேஷமாக நடத்துவார். அந்த 26வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இந்த மாதிரி ஆசீர்வாதம் எந்த புஸ்தகத்திலே இல்லைங்க. ஒரு அல்லே சொல்லாமா? அவர் சந்திரனை சூரியனையும் நம்ம ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பிடுகிறார். கர்த்தர் தம் ஜனத்தின் முறிவை கட்டுகிறார். என் மனசே முறிஞ்சு போச்சுடா போடா அப்படின்னு வாங்க பாருங்க. நான் எவ்வளோ நாள்டா உன் கூட வாழ்ந்துட்டு இருக்குது, என் மனசே முறிஞ்சு போச்சுடா இந்தாடா அப்படின்னு அறுத்து கிஃப்டை கையில் கொடுத்து அனுப்புவாங்க பாரு. ஒரு அல்லே சொல்லாமா? டேய், இனி உனக்கு நான் தாய் இல்லடா, என் மனசே முறிஞ்சு போச்சுடா போடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்கே ஆண்டவர் இந்த உலகத்தால் உன் மனசு முறிக்கப்பட்டிருக்கதா, என் தேவன் சொல்லுவேன், உன் அடிகாயத்தை நான் குணமாக்குவேன், உன் அடிகாயத்தை குணமாக்குவேன். உன் மனசு முறிஞ்சிருச்சா என் பிள்ளைகளே? உன் அடிகாயம், உன்னுடைய மனம் முறிக்கப்பட்டிருக்கிறதா? பயப்படாத, நான் உன் அடிகாயத்தை குணமாக்குவேன். எப்படி குணமாக்குவேனா? சந்திரனுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் போல ஆகுமா? எப்படி? சந்திரனுடைய வெளிச்சம், ஆமாம், சந்திரனுடைய வெளிச்சத்தை காட்டிலும் பல மடங்கு பவர் உள்ளது சூரிய வெளிச்சம். அப்படி நான் உன்னை கொண்டு வருவேன். உன் முடிவிலிருந்து உன்னை கொண்டு வருவேன். உன் கஷ்டத்திலிருந்து கொண்டு வருவேன். உன் நஷ்டத்திலிருந்து கொண்டு வருவேன். அல்லேலூயா. ஆமாம், உன் வியாதியிலிருந்து நான் கொண்டு வருவேன். உன் முறிவை நான் கட்டி அடிகாயத்தை குணமாக்குவேன். பயப்படாத, உன் அடிகாயம் என் நாமத்தினாலே குணமாகும். நீ சந்திரனை போல அல்ல, சூரியனை போல பிரகாசிப்ப. மறுபடியும் சொல்றாரு, அங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தை போல மாறும். அப்படி இப்போ எவ்வளோ வெளியே போய் பாருங்க, சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குது, அதே போல 7 பகல் வெளிச்சம் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படி உன்னுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார் பாரு. உன் மனமுறிவை கட்டி உன் அடிகாயத்தை குணமாக்கும் நாளிலே உன் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தை போல பிரகாசிக்க வைக்கிற தேவன் உன் தேவன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நான் ஒரு பாட்டு எழுதினேன், அதில் எனக்கு பிடிச்சமான ஒரு பாட்டு என்ன தெரியுங்களா? ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. ஆமென். பறவைகள் என் ஆண்டவர் தலைக்கு பொன்னீடாகுமா, என் நேசக்கரத்துக்கு பொன்னீடாகுமா, என் இயேசுவிலாவுக்கு பொன்னீடாகுமா, என் கர்த்தர்களுக்கு வெள்ளியீடாகுமா? இல்லை 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 இல்லை, எதுவும் ஈடில்லை, இல்லை 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 இல்லை, எதுவும் ஈடில்லை, இயேசுவுக்கு ஈடினை எதுவும் இல்லை, இயேசுவுக்கு ஈடை. இந்த பாட்டை பாருங்க. வானங்களின் நட்சத்திரங்கள் எல்லாம் நட்சத்திரமும் கூத்திட்டால் ஈடாகுமா, சந்திரனும்
சூரியனும் சேர்ந்து ஒளி தந்தால் ஈடாகுமா? வானங்களின் நட்சத்திரங்கள் குடி ஒளித்தால் ஈடாகுமா? சந்திரனும் சூரியனும் சேர்ந்து தந்தால் ஈடாகுமா? ஆண்டவர் தலைக்கு பொன்னீடாகுமா? பொன்னீடாகுமா? இயேசுவிலாவுக்கு பொன்னீடாகுமா? என் கர்த்தருக்கு வெள்ளியீடாகுமா? இல்லை 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 இல்லை, எதுவும் ஈடில்லை, எதுவும் ஈடில்லைங்க. ஒரு ஆண்டவருக்கு எதுவும் ஈடில்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அடி. பறவைகள் சேர்ந்து கூவினா கூட ஊட்டிட்டாங்க. எல்லா மகளின் வாசம் சேர்ந்து ஒரே நேரத்துல அல்லேலூயா. பலவித பறவைகள் கூடி கூவிட்டால் ஈடாகுமா? பலவண்ண மலர்களின் வாசம் சேர்ந்திட்டால் ஈடாகுமா? மூன்றாவது அடி போடுப்பா, பாட வேணாம். அதில் பாருங்க, கடல்களின் ஆழத்தை நாம் கண்டிட்டால் ஈடாகுமா? கடற்கரை மணலை கூட்டி எண்ணிட்டால் அவருக்கு ஈடாகுமா அப்படின்னு எழுதியிருக்கிறேன். நான் போய் கடலின் ஆழத்தை போய் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன், நான் முடியல. அவன் சொல்கிறான் கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் ஆழம் கடலில் இருக்குதான். அதை போய் பார்த்தா கூட என் தேவனுக்கு ஈடாகுது. கடற்கரை மணல் எவ்வளோ இருக்குதோ கூட்டி எண்ணிட்டா கூட இயேசுக்கு ஈடாகுது. அவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உன் முறிவை கட்டி உன் அடிகாயத்தை குணமாக்கி, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல, சூரியனுடைய வெளிச்சம் 7 துணையா 7 பகலின் வெளிச்சத்தை போல நான் மாற்றுவேன். இந்த தேவன் நம்முடைய தேவன். அவர் கடைசி வரைந்தும் நம்மை நடத்துவார். இந்த மகத்துவமான யெகோவா நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கொஞ்சம் டிப்ரெஷன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். என்னை போய் செகண்டில் சேர்க்குறாரு, உன்னை சேர்க்கலை, நீ அங்கே போயிடக்கூடாதுன்னு ஆவியானவர் சொல்கிறார். என்னை ஃபஸ்ட் குரூப் அல்லேலூயா, ஆண்டவர் உன்னை ஃபஸ்ட் குரூப்பில் இருக்க விரும்புகிறார். நீ செகண்ட் குரூப் இல்லை, போயிடாத. தொடர்ந்து தேவனை தேடு. இந்த ஆலயத்தில் அல்லேலூயா சண்டையில் நான் முதல் ஆளாக இருப்பேன். தூக்கத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், சோம்பேறிதானம் பட மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஆளாக இருப்பேன். சாயங்காலம் என்ன காலையில் என்னால் வர முடியாது, நான் மாலையிலாவது என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அதுக்காக எல்லாம் போயிட்டு மாலையில் வந்துட போறீங்க. உதவுன்னு ஒதிப்பார் ஆண்டவர், எலும்பெல்லாம் முடிச்சிடுவார். ஒரு அல்லையில சொல்லாமல் முடியாத பட்சம், தவிர்க்க முடியாத பட்சத்தில் மாலையிலும் தேவனை விடக்கூடாது. அல்லேலூயா. மாமா மச்சான்லாம் தாய் தகப்பன்லாம் இந்த நாளில் போயிட்டு அவங்கள கட்டி தழுவக்கூடாது. அல்லேலூயா. வெள்ளி சனி ஞாயிறு வந்துருச்சா பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை ஓடி வந்துடு. 360 நாளும் 54 வாரம் முழுவதும் நீ தேவனுடைய சமூகத்திலிருந்து அல்லேலூயா முதன்மையாய் அந்த குரூப்பில் இரு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். உங்கள் யாவரையும் நம் யாவரையும் தேவன் கைவிட மாட்டார். என் ஜெபம் கேட்கப்படும் நான் விசுவாசிக்கிறேன். உங்களை எல்லாரையும் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பார்ப்பேன் என்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நீங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி நீங்கள் வருவீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் நல்ல உன்னத சாப்பிட்டுட்டு உங்களை ஆடு மாடுகள் ருசியுள்ள கப்பிகளை தின்னும். அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் தேவன் உனக்கு கொடுப்பார். உன் முறிவை கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு உன் அடிகாய் குத்தை குணமாக்கி
சந்திரனைப் போல சூரியனைப் போல பிரகாசிக்க வைப்பார். அவருடைய கிருபை என்றும் உங்கள் மேல் இருப்பதாக. ஆமென்.